ராஜபாளையம் மாயூரநாதர் கோவில் ஆணி தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. முக்கிய நிகழ்வான தேரோட்டம் 21ஆம் தேதி நடைபெறுகிறது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பெத்தவநல்லூரில் பிரசித்தி பெற்ற மாயூரநாதர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆணி பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. கொடியேற்றத்தை முன்னிட்டு ஸ்ரீ மாயூரநாதர் சுவாமி, ஸ்ரீ அஞ்சல் நாயகி அம்மன் மூலவர்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கோவிலின் முன்புறம் அமைந்துள்ள கொடிமரத்திற்கு மஞ்சள், அரிசி மாவு, வாசனை திரவியங்கள், பால், சந்தனம், தேன், கும்பநீர் உள்ளிட்டவைகளால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனையடுத்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. தொடர்ந்து கொடிமரத்தில் நெற்கதிர்கள் வைக்கப்பட்டு மஞ்சள் காப்பு கட்டப்பட்டு கொடிமரத்திற்கு தூப தீப ஆராதனைகள் நடைபெற்றன. 10 நாட்கள் நடைபெறும் ஆணி பெருந்திருவிழாவின் போது தினந்தோறும் சுவாமி அம்பாள் வீதி உலா நடைபெறும். முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வரும் 21ஆம் தேதி நடைபெறுகிறது. இன்றைய கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். மதுரை விக்கிரமங்கலம் அருகே சக்கரப்ப நாயக்கனூர் ஊராட்சி ஐயம்பட்டி மந்தையம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மந்தையம்மனை வழிபட்டு சென்றனர். மதுரை மாவட்டம் விக்கிரமங்கலம் அருகே சக்கரப்ப நாயக்கனூர் கிராமம் மோலையூர் எஸ் ஐயம்பட்டி மந்தையம்மன் மகா கும்பாபிஷேக விழா 2 நாட்கள் நடந்தது. இவ்விழாவை முன்னிட்டு உசிலம்பட்டி பத்ரகாளியம்மன் கோவில் அர்ச்சகர் தெய்வ சிலை தலைமையில் அர்ச்சகர்கள் 2 நாட்கள் ஆகம பூஜை நடத்தினர். இன்று காலை விழா குழுவினர் மற்றும் அர்ச்சகர்கள் புனித நீர் குடங்களை மேளதாளத்துடன் வான வேடிக்கையுடன் கோவிலை வலம் வந்தனர். கோபுர கலசத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. மந்தையம்மன் உட்பட பரிகார தெய்வங்களுக்கு பால், தயிர் உட்பட மகா அபிஷேகம் நடந்தது. இதில் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சிறப்பு பூஜை நடந்தது. முன்னதாக விநாயகர் கோவில், கொல்லிமலை ராக்கம்மாள் கோவில், வீடு காத்த ராக்கம்மாள் கோவில், பேச்சியம்மன் கோவில், சீலைக்காரி அம்மன் கோவில், சாஸ்தா கோவில், ஐயன் கோவில், ஐயனார் கோவில் இவை அனைத்து கோவில்களுக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விக்கிரமங்கலம் சப் இன்ஸ்பெக்டர் அசோக்குமார் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு செய்திருந்தனர். 8ம் 2ம் 10 தேவர்கள், 5 பூசாரி பெருமக்கள், ஐயனார் குளம் அக்கா மக்கள் மற்றும் கோடாங்கிகள், சக்கரப்ப நாயக்கனூர் கிராம பொதுமக்கள் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் உண்டியல்கள் 20 நாட்களில் நிரம்பியது. இதைத் தொடர்ந்து கடந்த திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டது. இதில் பக்தர்களின் காணிக்கை வரவு ரூபாய் 2,55,00,000 தாண்டியது. தமிழகத்தின் முதன்மை கோவிலான பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் உண்டியல்கள் பக்தர்கள் கூட்டம் காரணமாக 20 நாட்களில் நிரம்பியது. இதையடுத்து திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டது. 2 நாட்கள் எண்ணிக்கை முடிவில் பக்தர்களின் காணிக்கை வரவு ரொக்கம் ரூபாய் 2,55,37,740 கிடைத்தது. உண்டியலில் பக்தர்கள் தங்கத்தால் ஆன வேல், தாலி, மோதிரம், செயின், தங்கக்காசு போன்றவற்றையும், வெள்ளியால் ஆன காவடி, வளையல், வீடு, தொட்டில், வேல், கொலுசு, பாதம் போன்றவற்றையும் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். தங்கம் 965 கிராமும், வெள்ளி 29,158 கிராமும் கிடைத்தது. மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, மியான்மர் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு கரன்சிகள் 574 கிடைத்தன. இவை தவிர பித்தளை வேல், ரிஸ்ட் வாட்ச், ஏலக்காய், முந்திரி, நவதானியங்கள், பட்டாடைகளையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். 500க்கு மேற்பட்டோர் உண்டியல் எண்ணிக்கையில் ஈடுபட்டனர். உண்டியல் எண்ணிக்கையில் பழனி கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நத்தம் அருகே வடுகப்பட்டி அருள்மிகு பெத்தண்ண சுவாமி சின்னம்மாள் வீர சின்னம்மாள் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்ட சுவாமி தரிசனம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கோபால்பட்டி அருகே உள்ள
வடுகப்பட்டியில் உள்ள புதுப்பிக்கப்பட்ட கோவிலின் அருள்மிகு பெத்தன சுவாமி, சின்னம்மாள், வீர சின்னம்மாள் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக விநாயகர் வழிபாடு, மகாலட்சுமி ஹோமம், சுதர்சன ஹோமம், நவக்கிரக ஹோமம் வழிபாடு, முதற்கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் இரண்டாம் கால யாக பூஜை, வேத பாராயணம், மூலமந்திர ஹோமம், நாடி சந்தானம் உள்ளிட்ட பூஜைகளும் மகா பூர்ணாகதி கடம் வலம் வந்த பிறகு கலசங்களுக்கு பூஜைகள் நடைபெற்ற பின்னர் தீபாராதனையை தொடர்ந்து மேளதாளம் முழங்க யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்து காசி, அழகர்மலை, ராமேஸ்வரம், கொடுமுடி உள்ளிட்ட பல்வேறு புனித ஸ்தலங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித தீர்த்த குடங்கள் ஊர்வலமாக கோபுர உச்சிக்கு எடுத்து செல்லப்பட்டது. அங்கு சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க புனித தீர்த்தம் கும்பத்தின் மீது ஊற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள், தீபாராதனைகள் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சானார்பட்டி அருகே 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த முத்துமாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே சிலுவத்தூர் பஞ்சாயத்தில் ஸ்ரீபதூர் என்னும் கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் சுமார் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த முத்துமாரியம்மன் கோவில் உள்ளது. பழமை வாய்ந்த இந்த கோவில் கிராம மக்களால் புதிதாக கட்டப்பட்டு கோவிலின் கும்பாபிஷேகம் கடந்த வெள்ளிக்கிழமை கோபூஜையுடன் துவங்கியது. இதில் இன்று 1ஆம் கட்ட மற்றும் 4ஆம் கட்ட யாக வேள்வி பூஜைகள் நடைபெற்றது. இதில் புனித நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித தீர்த்தங்களுக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் போது கடம் புறப்பாடு நடைபெற்றது. யாக வேள்வி பூஜையிலிருந்து புனித தீர்த்தங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்த வண்ணம் கோவிலை வலம் வந்தனர். பின் கோபுர விமானத்தில் உள்ள கலசத்திற்கு புனித நீர் ஊற்றினர். இந்த விழாவில் புதூரை சுற்றியுள்ள கிராம பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கோபுர தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கிராம பொதுமக்கள் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நத்தம் அருகே பரளிப்புதூர் அழகாபுரியில் ஸ்ரீ அய்யனார் சுவாமி புரவி எடுப்பு திருவிழா. நத்தம் அருகே பரளிப்புதூர் அழகாபுரியில் ஸ்ரீ அய்யனார் சுவாமி புரவி எடுப்பு திருவிழா புதன்கிழமை வெகு விமர்சையாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள பரளிப்புதூர் அழகாபுரியில் சுவாமிகள் புரவி எடுப்பு திருவிழா கடந்த ஜூன் 4ஆம் தேதியன்று அழகர் மலையிலிருந்து தீர்த்தம் எடுத்து வந்து ஏராளமான பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் இருக்க துவங்கினர். தினமும் சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தது. செவ்வாய்க்கிழமை வத்திப்பட்டியிலிருந்து கொண்டுவரப்பட்டு ஸ்ரீ அய்யனார் சுவாமி, ஸ்ரீ கருவளர நாச்சி, ஸ்ரீ பெரிய கருப்பசாமி, சின்ன கருப்பசாமி, ஸ்ரீ பட்டசாமி, ஸ்ரீ நொண்டிசாமி, ஸ்ரீ ஆண்டிசாமி, ஸ்ரீ கன்னிமார்கள், சுவாமி குதிரைகள் கண் திறக்கப்பட்டு சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனைகள் நடந்தது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான புரவி எடுப்பு விழா புதன்கிழமை நடைபெற்றது. வர்ணக்குடைகள், தீவட்டி பரிவாரங்களுடன் வான வேடிக்கைகளோடு ஊர் மந்தையில் உள்ள முத்தாலம்மன் கோவிலில் இருந்து புரவி எடுத்து ஊர்வலமாக பூஞ்சோலை சென்றடைந்தது. இதில் பரளிப்புதூர், அழகாபுரி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருக்கடையூரில் புகழ்பெற்ற அமிர்த நாராயண பெருமாள் ஆலய கும்பாபிஷேகம் 120 ஆண்டுகளுக்கு பிறகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூரில் அமிர்தநாராயண பெருமாள் ஆலயம் அமைந்துள்ளது. பண்டைய கால சோழர் கட்டிடக்கலையில் பிரம்மாண்டமாக இருந்த ஆலயம் காலப்போக்கில் சிதிலமடைந்து வெறும் சுவாமி சிலைகள் மட்டுமே இடிபாடுகள் நிறைந்த ஆலயத்தில் இருந்தது. இந்த அறநிலைத்துறைக்கு சொந்தமான இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக பணிகள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கியது. பொதுமக்கள் பங்களிப்புடன் ஆலயம் புதிதாக கட்டப்பட்டு மகா சம்பரோக்ஷணம் இன்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு யாகசாலை அமைக்கப்பட்டு 4 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து இன்று காலை யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கடங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கு ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தருமபுரம் ஆதீன மடாதிபதி ஸ்ரீ மாசிலமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியார், திருப்பணி செம்மல் மகாலட்சுமி அம்மையார், பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன், செம்பனார் கோவில் ஒன்றிய குழு தலைவர் நந்தினி ஸ்ரீதர், திருப்பணி குழு தலைவர் ரத்னகுமார் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தரங்கம்பாடி அருகே பத்மாவதி சமேத வெங்கடாச்சலபதி திருக்கோவிலில் மகா சம்ரோக்ஷண பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா காட்டுச்சேரி கிராமத்தில் ஸ்ரீ பத்மாவதி சமேத வெங்கடாச்சலபதி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் திருப்பணிகள் முடிக்கப்பட்டு மகா சம்ரோக்ஷண பெருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு பகவத் அனுக்கே மற்றும் வாசசாந்தி பூஜைகளுடன் விழா துவங்கியது. மேலும் 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று பூர்ணாகதி நடைபெற்றது. பின்னர் மேள வாத்தியங்கள் முழங்க கடங்கள் புறப்பாடாக்கி ஊர்வலமாக ஆலயத்தை சுற்றி வந்து கோபுர கலசத்தை வந்தடைந்தது.
பின்னர் கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா சம்பரோக்ஷண பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை நிர்வாக அரங்காவலர் கைலை சிவசேனை, அனந்த பத்மநாப செட்டியார் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தார்கள். நெல்லை மாநகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலய புனராவர்த்தன ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவினை தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி என்ஜிஓ காலனியில் அருள்மிகு ஸ்ரீ வரசித்தி விநாயகர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவிலை புனருத்தாரணம் செய்து மகா கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு திருப்பணிகள் நடைபெற்றது. பணிகள் முடிவுற்ற நிலையில் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று காலை வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதற்கான யாகசாலை பூஜை கடந்த 10ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் மங்கள இசை, தேவதா, அனுக்கே, விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை, கஜ பூஜை, கணபதி ஹோமத்துடன் ஆரம்பமாயிற்று. அதனைத் தொடர்ந்து மாலையில் தாமிரபரணி நதியிலிருந்து கும்பாபிஷேகத்துக்கு நீர் எடுத்து வரும் நிகழ்வு நடைபெற்று வாசசாந்தி, பிரவேச பலி, அங்குரார்ப்பணம், யஜமான வர்ணம், ரக்ஷாபந்தனன், கலாகர்ஷனம் நடைபெற்று முதல் கால யாகசாலை பூஜைகள் ஆரம்பமாயிற்று. அதனைத் தொடர்ந்து நேற்று காலை 2ஆம் கால யாகசாலை பூஜை, 3ஆம் கால யாகசாலை பூஜை சிறப்பாக நடைபெற்றது. நேற்றிரவு மூர்த்திகளுக்கு எந்திர ஸ்தாபனம், அஷ்டபந்தனம் நடைபெற்றது. கும்பாபிஷேக தினமான இன்று காலை 6 மணிக்கு விக்னேஸ்வர பூஜையுடன் 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டு யாக குண்டங்கள் வளர்க்கப்பட்டன. ஸ்பரிசாகுதி, திரவியாகுதி நடைபெற்று மகா பூர்ணாகுதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யாத்ரா தானம் நடைபெற்று கடம் புறப்பாடு நடைபெற்றது. காலை 9 மணி முதல் 10 மணிக்குள் கடக லக்கணத்தில் மூல விமான கோபுரம், ஸ்ரீ வரசித்தி விநாயகர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நண்பகலில் மூலமூர்த்திகளுக்கு மகா அபிஷேகங்கள், விசேஷ அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். விழா ஏற்பாடுகளை ஸ்ரீ வரசித்தி விநாயகர் திருக்கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர்.
நெல்லை மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆணி பெருந்தேர் திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை மாவட்டத்தின் அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் மிக பழமை வாய்ந்தது. முன்னொரு காலத்தில் வேத சர்மா இறைவனுக்கு திருவமுது படைக்க காயப்போட்டிருந்த நெல் மழையினால் நனையாதபடி வேலையிட்டு காத்ததால் இறைவன் திருநெல்வேலி நாதர் என்று சிறப்பு பெயர் பெற்று ஊருக்கு திருநெல்வேலி என பெயர் வர காரணமானவர். பால்குடம் சுமந்து சென்ற ராமகோன் என்ற அன்பரை இறைவன் மூங்கில் வடிவமாக இருந்து இடறிவிட்டு பாலை தன்மேல் கவிழ செய்து அதனால் வெட்டுண்டு காட்சியருளிய பெருமையுடையதும் திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்று ஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற பெருமையுடையதும் பஞ்ச சபைகளில் தாமிர சபை இங்கு அமைந்திருப்பது என பற்பல சிறப்புகள் நிறைந்தது அருள் தரும் காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவில். இப்புண்ணிய திருத்தலத்தில் ஆணி பெருந்தேர் திருவிழா 48 நாள் நடைபெறும். இந்த ஆண்டுக்கான ஆணி பெருந்தேர் திருவிழா கொடியேற்றம் இன்று காலை நடைபெற்றது. இதற்காக நேற்று முன்தினம் தங்கப்பல்லக்கில் அசுரதேவர் புறப்பட்டு அங்குர விநாயகர் கோவிலில் பிடிமண் எடுத்து வந்து திருக்கோவிலில் வைத்து அங்குரார்ப்பணம் என்னும் முளைப்பாலிகையிடுதல் நடைபெற்றது. நேற்று மாலையில் கொடிப்பட்டம் ரத வீதிகளில் சுற்றி வர ஆணி பெருந்திருவிழாவின் பூர்வாங்க பூஜைகள் நடைபெற்று திருக்கோவில் பெரிய கொடிமரம் பஞ்சமூர்த்திகள் உள்ளிட்ட ஆணி பெருந்திருவிழாவில் எழுந்தருளும் பிற மூர்த்திகள் ஆகியோருக்கு காப்பு கட்டுதலுடன் கூடிய சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. திருவிழாவின் தொடக்கமாக இன்று அதிகாலை 3 மணிக்கு திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றது. கொடிமரம் அருகில் அசுரதேவர் மற்றும் கலசங்களுக்கும் மகா மண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள யாகசாலையில் ஹோமங்களுடன் பூஜைகள் நடைபெற்றது. சுவாமி அம்பாள் ஆலய பிரதான கொடிமரத்திற்கு அருகில் எழுந்துள்ள கொடிப்பட்டத்திற்கு பூஜைகள் நடைபெற்று காலை 4:30 மணிக்கு மேல் 5:30 மணிக்குள் கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு 16 வகை பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. வேத விற்பனர்கள் 4 வேதம் கூற, ஓதுவா மூர்த்திகள் பஞ்ச புராணம் பாட, கொடிமரத்திற்கு நட்சத்திர ஆரத்தி, கோபுர ஆரத்தி, சோடச உபசாரணைகள் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். 10 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் தினமும் சுவாமி அம்பாள் காலை மாலை ஆகிய 2 வேளைகளிலும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து ரத வீதிகளில் உலா நடைபெறும். கோவில் கலையரங்கத்தில் தினமும் மாலை சமய சொற்பொழிவு, கர்நாடக இன்னிசை, ஆன்மீக கருத்தரங்கம், பக்தி இன்னிசை கச்சேரி, புராண நாடகம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். சிகர நிகழ்ச்சியான ஆசியாவிலேயே அதிக எடை கொண்டு பெரிய தேரான நெல்லையப்பர் தேர் உட்பட 5 தேர் ஓடும் தேரோட்டம் வரும் 21ஆம் தேதி நடைபெறுகிறது. விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர்.
சந்திப்பு கைலாசபுரம் கைலாசநாதர் சுவாமி திருக்கோவில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற நெல்லை சந்திப்பு கைலாசபுரம் கைலாசநாதர் சுவாமி திருக்கோவில் வைகாசி உற்சவம் கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேர் திருவிழா இன்றைய தினம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவிற்காக கோவில் அதிகாலை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து தேரில் கைலாசநாதர் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி சிறப்பு பூஜைகள் நடந்தது. பின்னர் தேர் வடம் பிடித்து இழுக்கப்பட்டு கைலாசநாதர் கோவில் 4 ரத வீதிகளிலும் சிவவாத்தியம் இசைக்கப்பட்டு நமச்சிவாய கோஷத்துடன் தேர் வலம் வந்து நிலையை அடைந்தது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
செஞ்சி அருகே சேர்விளாக்கம் கிராமத்தில் நடைபெற்ற அருள்மிகு ஸ்ரீ பூரணி பொற்கலை சமேத ஐயனாரப்பன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்து சேர்விளாக்கம் கிராமத்தில் புதிதாக ஸ்ரீ பூரணி பொற்கலை சமேத ஐயனாரப்பன் கோவில் கட்டப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா இன்று காலையில் நடைபெற்றது. இதை முன்னிட்டு நேற்று மாலை விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம் மற்றும் முதல் கால பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து இன்று காலையில் இரண்டாம் கால பூஜைகள், கோ பூஜை மற்றும் விசேஷ மூலிகை ஹோமங்கள் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கலச புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வல்லம் மத்திய ஒன்றிய செயலாளர் இளம்வழுதி, ஊராட்சி மன்ற தலைவர் சரோஜா சுப்பிரமணி, ஒன்றிய கவுன்சிலர் சிலம்பரசி பாண்டியன் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் ஆதி காமாட்சி எனப்படும் ஆதிபீட பரமேஸ்வரி காளிகாம்பாள் கோவிலில் மகா கும்பாபிஷேகம். காஞ்சிபுரத்தில் பழமையும் வரலாற்று சிறப்பும் வாய்ந்த ஆதிபீட பரமேஸ்வரி காளிகாம்பாள் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி யாகசாலை பூஜைகள் இம்மாதம் 7ஆம் தேதி அன்னிகை கணபதி பூஜையுடன் தொடங்கியன. மறுநாள் நவகிரக ஹோமம், மூர்த்தி ஹோமம் ஆகியவை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புதன்கிழமை 6ஆம் கால யாக பூஜைகள், தீபாராதனைகள் நிறைவு பெற்ற பிறகு புனித நீர் குடங்கள் சிவாச்சாரியார்களால் கோபுரங்களுக்கு மங்கள வாத்தியங்களுடன் எடுத்து செல்லப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவர் காளிகாம்பாளுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் அறநிலைத்துறை இணை ஆணையர் ரா வான்மதி, உதவி ஆணையர் லட்சுமிகாந்தன் பாரதி, கல்கத்தா தலைமை நீதிபதி சிவஞானத்தின் மனைவி கிருஷ்ணவேணி சிவஞானம், திருவண்ணாமலை ஆதிலிங்காச்சாரியா குருசுவாமிகள் ஆதீன மடத்தின் 65வது பீடாதிபதி சிவராஜ குருசுவாமிகள் ஆகியோர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவில் ஓதுவார் தமிழ்செல்வன் கும்பாபிஷேகத்தை நேர்முக வர்ணனை செய்தார். அறநிலைத்துறை ஆய்வாளர்கள், செயல் அலுவலர்கள், பொதுமக்கள் பலரும் திரளாக கலந்து கொண்டனர். கும்பாபிஷேகத்தை ஒட்டி ஆலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. வான வேடிக்கைகளும் நடைபெற்றன. விழா ஏற்பாடுகளை திருப்பணி குழுவினர், கோவில் அரங்காவலர்கள் குழுவினர், திருக்கோவில் அர்ச்சகர்கள் ஆகியோர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் சன்னதி வீதியில் உள்ள இருளர் பகுதியில் அமைந்துள்ளது சப்த கன்னிமார் கோவில். இக்கோவில் கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை கடந்த 10ஆம் தேதி காப்பு கட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பூஜைகளுடன் முதல் கால யாக பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து யாக பூஜைகள், சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெற்றது. இதன் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று காலை 7 மணி முதல் சிறப்பு யாக பூஜைகள், யாகசாலை சிறப்பு பூஜைகளுடன் 3ஆம் கால யாகசாலை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மங்கள இசை வாத்தியங்களுடன் கலசங்கள் புறப்பாடு நிகழ்ச்சியும், இதைத் தொடர்ந்து வேத விற்பனர்களின் வேத மந்திரங்கள் முழங்க கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றும் மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மரக்காணம் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகத்தினர், பொதுமக்கள் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் எந்தூர் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ கொண்டாரெட்டி மாரியம்மன் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. மேலும் காலை கோ பூஜை, கோ தரிசனம், கிராம சம்பந்தி பூஜை, 4ஆம் கால யாக பூஜையில் பல்வேறு வகையான திரவியங்கள், மூலிகைப் பொருட்கள், வாசனைப் பொருட்கள், பட்டு வஸ்திரங்கள், நவதானிய பொருட்கள், தேன், பன்னீர், பால், பழங்கள் உள்ளிட்ட பொருட்கள் செலுத்தப்பட்டன. மேலும் பூர்ணாகதி செலுத்தி யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு மகா தீபாராதனை, பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து யாத்ரா தானம், கடம் புறப்பாடு நடைபெற்றது. காலை 9 மணி அளவில் ஸ்ரீ கொண்டாரெட்டி மாரியம்மன் ஆலய விமான கோபுரங்கள் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ கொண்டாரெட்டி மாரியம்மனுக்கு கும்பாபிஷேகம் என்னும் மகா அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சிவகங்கை அருள்மிகு ஸ்ரீ சசிவர்ணேஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி மாத வளர்ப்பறை சஷ்டி திருநாளை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு ஸ்ரீ பெரியநாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ சசிவர்ணேஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி மாத வளர்ப்பறை சஷ்டி திருநாளை முன்னிட்டு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது. இக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமியாக வள்ளி தெய்வானை தேவியர்களுடன் அருள்பாலித்து வருகிறார். சஷ்டி திருநாளில் சுப்பிரமணிய சுவாமிக்கும் வள்ளி தெய்வானை தேவியர்களுக்கும் திருமஞ்சன பொடி, மாவு கரைசல், மஞ்சள், பால், தயிர், பஞ்சாமிர்தம்,
இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட பல வகையான நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து புதுப்பட்டு வஸ்திரம், புதுப்பட்டு சேலை அணிவித்து வண்ண மலர் மாலைகளை கொண்டு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. அதனையடுத்து கோபுர தீபம், கும்ப தீபம், நாக தீபம் மற்றும் அரளிப்பூக்கள் கொண்டு அர்ச்சனைகள் செய்யப்பட்டன. நிறைவாக 7 முக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கந்தசஷ்டி கவசம் பாடல்கள் பாடி முருகப்பெருமானுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் பந்தவாசி அடுத்த காரணி கிராமத்தில் அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவிலில் நடைபெற்ற அக்னி வசந்த பெருவிழாவில் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த அக்னி வசந்த பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. மகாபாரத தொடர் சொற்பொழிவும் தொடர்ந்து நடைபெற்றது. அர்ஜுனன் தபசு நிகழ்ச்சிக்கு பின் அம்மன் பாஞ்சாலி தேவி திருக்கல்யாணம், பாண்டவர் பிறப்பு, பாண்டவர் அரக்கு மாளிகை, விராட பருவம், சுபத்ரை திருக்கல்யாணம், கண்ணன் தூது, அரவான் கடபலி, அபிமன்யு சண்டை உள்ளிட்ட பல்வேறு இதிகாச நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த மகாபாரத இதிகாச திருவிழாவின் கடைசி நாளில் துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் களிமண்ணால் மிகப்பெரிய அளவில் உருவாக்கப்பட்ட துரியோதனனின் உருவத்தை பீமன் வதம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. இதன்பின் கூடியிருந்த மக்கள் வெள்ளத்தில் பாஞ்சாலி தனது கூந்தலை முடிந்து தனது சபதத்தை நிறைவேற்றியதை அடுத்து கிராம மக்கள் பஞ்ச பாண்டவர்களின் சிலையை தூக்கி ஆடி ஆரவாரம் செய்து மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் காந்தாரி கரங்களில் இருந்து விளக்குமார் மற்றும் முரத்தால் தலையில் அடி வாங்கி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினார்கள். இதன் மூலம் மாதம் மும்மாறி பெய்யும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். இந்த நிகழ்ச்சியை காண தென் சேத்தமங்கலம், எறும்பூர், கீழ்கோவளை வேடு மற்றும் காரணியை சுற்றியுள்ள பல்வேறு கிராம பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சியை கண்டு களித்து சென்றனர். ஊராட்சி மன்ற தலைவர் செல்வராணி சுப்பிரமணி, துணைத் தலைவர் சிவகாமி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல் ராசிபுரத்தில் நமிநந்தி அடிகள் சேக்கிழார் குரு பூஜை விழா. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நமச்சிவாய வாழ்க சிவனடியார் திருக்கூட அறக்கட்டளை சார்பில் நமிநந்தி அடிகள் சேக்கிழார் குரு பூஜை விழா கைலாசநாதர் ஆலயத்தில் நடைபெற்றது. முன்னதாக விநாயகர், கைலாசநாதர், அறமலர்ந்த நாயகி, நந்தியம் பெருமான், சுப்பிரமணியர், 63 நாயன்மார்களுக்கு திருமஞ்சன அலங்காரம், பேரொளி வழிபாடு நடைபெற்றது. இதையடுத்து ஆன்மீக சொற்பொழிவு நடந்தது. பின்னர் திருக்கோடி மகாதீபம் ஏற்றுதல், ஆலயம் முழுவதும் திருவிளக்கேற்றுதல், கைலாய வாத்தியங்கள் முழங்க திருக்கொடி தீபம் ஏற்றுதல், ஐம்பெருமூர்த்திகள், நமிநந்தி அடிகள், செக்கிழார் திருமேனிகளுடன் கைலாய வாத்தியங்களுடன் 1008 விளக்கு திருவீதி உலா முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்றது. இதில் சிவன் மற்றும் பார்வதி வேடமணிந்து சிவனடியார்களும் தொண்டர்களும் ஆடிப்பாடி உற்சாகமாக ஊர்வலம் வந்தனர். இதனைத் தொடர்ந்து கோவிலில் அன்னதானம் வழங்கினர்.